2026 தேர்தல் களம் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சினிமா சரவெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவரை நாங்க அரசியல்ல வீழ்த்தியே ஆகணும்னு முதல்வரும் துணை முதல்வரும் உறுதியா இருக்காங்க. அப்போ சினிமால வீழ்த்த யார் இருக்கான்னு கேட்கும்போது சிவகார்த்திகேயன் இருக்காரேன்னு ஒரு குரல். சோ இந்த படத்தை நாங்க இறக்கியே ஆகணும்ன்ற குறிக்கோளோட இப்ப பராசக்தி படத்தை இறக்குறாங்க. ஜனநாயகன் விசஸ் பராசக்தி முதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜனவரி 14ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனா நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது என்னன்னா, ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி அதிகாரப்பூர்வமா ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு வந்திருக்கு. கடைசியா நம்ம விஜய் அண்ணா கோட் படத்துல சிவகார்த்திகேயனோட கையில துப்பாக்கி கொடுத்தாரு. ஆனா அந்த துப்பாக்கி இப்போ ஜனநாயகனுக்கு எதிராவே வருதுன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் ஒரு ஆக்ரோஷமான கோபத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். ரசிகர்களே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ரோல் நடிக்கிறது நடிச்சு முடிச்சிட்டாரு. அதோட அவரோட ரோல் முடிஞ்சு போச்சு. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகணும், எப்ப எந்த தேதியில ரிலீஸ் ஆகணும், எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்ன்றத டிசைட் பண்றது ப்ரொடியூசரோட கையில தான் இருக்கு. சோ இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன். இவர் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நெருக்கமான ஒரு நண்பர். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் யாருன்னு பார்த்தா நம்ம ரெட் ஜெயின்டோட ஓனர் உதயநிதி ஸ்டாலின் அவர். சோ இப்போ ஒரு குட்டி கதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். எப்ப பாரு விஜய் நான் சொல்ற குட்டி கதையை கேட்டு போர் அடிக்கும். நான் ஒரு குட்டி கதை சொல்றது என்னன்னா, 75 வருஷமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு வராத கூட்டம் நேத்து ஆரம்பிச்ச கட்சிக்கு அவ்வளவு ஒரு கூட்டம். அதை பார்த்துட்டு எப்படி இந்த 75 வருஷம் கட்சி நடத்துறவங்க சும்மா இருப்பாங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ விஜயண்ணா ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு தான் இங்க போட்டியே. ஜனநாயகனா பராசக்தியா. விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களா இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத நிறுத்திட்டு ரெண்டு பேருமே ரெண்டு படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ மறக்காம நீங்க எந்த படத்துக்கு போக போறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.